ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா பிரிஸ்டோ ஆர்டிஸ்ட் ஸ்கெட்ச் புக்கை பற்றி தான் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது எதுக்காக நான் ரிவ்யூ போடுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு A3 சைஸ் புக்கு, 110 GSMல 80 சீட்ஸ் இருக்கிற, அதாவது 160 பேஜஸ் இருக்கிற ஒரு புக்கு, சரிங்களா. ஸோ இந்த புக்கில் பார்த்தோம்னா வெறும் பென்சில் ட்ராயிங், அதாவது பென்சில் ட்ராயிங்கு, கலர் பென்சில், கிராஃபைட்டு அண்டு சார்கோல் பென்சில்ஸு, பேஸ்டல்ஸ், அதாவது ஆயில் பேஸ்டல், சார்ட் பேஸ்டல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக. மற்றபடி இந்த வாட்டர் பேஸாக இருக்கிற பெயிண்ட், வாட்டர் கலர், போஸ்டர் கலர், இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இதில் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும், அப்புறம் பேப்பர் மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும், சரிங்களா. ஸோ பென்சில் மீடியம்காக இந்த புக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நல்லா ட்ராப் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தென் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க, அதாவது வெளியில் எங்கேயும் போகாமல் நம்ம வீட்டிலே உட்காந்து ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அந்த கிளாஸ் போகாமல் வீட்லேயே புக்ஸுங்கெல்லாம், அதாவது யூடியூப்லாம் பார்த்து புக்ஸுங்கெல்லாம் பார்த்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக உட்காந்து வரைவோம் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபு, தென் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க, வயசானவங்க யாருமே வந்துட்டு வெளியில் நம்ம போயிட்டு ஒரு பேப்பரை வாங்கிட்டு வந்து அதை உட்காந்து வரைஞ்சி தூக்கி எங்கேயாச்சும் ஒரு மூலையில் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு புக்கை நீ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இதில் உங்களோட ஹைலைட் ட்ராயிங்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ஆர்ட் டீச்சராக நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஜாபில் போய்ட்டு அதை இன்டர்வியூவில் போய்ட்டு நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். பிகாஸ் உங்களோட ஆர்ட்டெல்லாம் அவங்க பார்த்து தான் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ட்ராயிங் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு டீச் பண்ணுவீங்க அப்படிங்கிறதால அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு புக்கை வாங்கி ஃபுல்லாக உங்களோட ஹைலைட் ட்ராயிங்ஸ் எல்லாம் இதில் உட்காந்து பொறுமையாக வீட்டில் உட்காந்து பொறுமையாக ட்ரா பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் நீங்கள் கொண்டு போய்ட்டு அங்கே கொடுக்கும்போது உங்களை அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ட்ராயிங்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஆர்ட்டை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாப் கிடச்சிடும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இதனோட புக்கோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா A3 சைஸு, A4 சைஸு, தென் வந்துட்டு சில ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாம் கூட இருக்குது. தேவையான அளவுக்கு, அதாவது A5 கூட நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா. டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்குவாங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாகவே வாங்கிட்டாலும் பெஸ்ட்டு. இல்லை நான் நல்லா ட்ரா பண்ணுவேன்னா நீங்கள் பிக் சைஸாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு தான். ஓகே. ஸோ இது மேலே ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக அந்த கவர், பிளாஸ்டிக் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே பார்ப்போம். ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட GSM பார்த்துருவோம். நார்மலாக ஒரு A4 ஷீட் இருக்கு இல்லையா, அது பார்த்தோம்னா 80 GSM தான் இருக்கும். அது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா நார்மல் பேப்பர் எப்படி இருக்குன்ட்டு. 80 GSM அந்த திக்னஸாக இருக்கும். இது பார்த்தோம்னா 110 GSM. அப்போது எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஒரு நார்மல் ஷீட் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த பேப்பரை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதாவது தேவையான இடத்துல மட்டுமே ப்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை எல்லா இடத்துலையும் போட்டு வச்சு நல்லா அமுத்தி பிடிச்சி கிறுக்கி வச்சுருந்தோம்னா புக்கே மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்தளவுக்கு அழகாக ஹேண்டில் பண்ணணும். சரி, இது மேலே ஒரு லப்பர் பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எந்த பேஜஸ் ஓப்பன் பண்ணி வைக்கணுமோ அந்த பேஜஸ்க்கு லப்பர் பேண்டு போட்டு பின் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். புக்கு வந்துட்டு பார்த்தோம்னா பியூர் ஒயிட் கிடையாது, ஆஃப் ஒயிட் தான் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் ஒயிட்டில் பேப்பர் நல்லா ஒரு மாதிரி ட்ராயிங் பண்ணுறதுக்கான மெத்தட் தான். அதாவது ஆக்சுவலாக பியூர் ஒயிட் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு ஆர்ட் பண்ணும்போது பியூர் ஒயிட் இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நம்ம ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணாக்கா அந்த ஒயிட் பென்சில் மட்டும் தனியாக தெரியணும், ஹைலைட்டாக தெரியணும். அதனால இது ஆஃப் ஒயிட்டாக கொடுப்பாங்க நம்மளுக்கு. இது போல் பேப்பர்ஸு நம்மளுக்கு தனியாக கூட கிடைக்கும். அது பப் ஷீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷீட் தான் இது ஆக்சுவலாக. ஸோ அந்த பேப்பர்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி புக்கில் ட்ரா பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பிகாஸ் ஒருவேளை நீங்கள் நாளைக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எங்கேயும் ஜாப் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து கூட ஒரு டியூஷன் எடுக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி புக்கில் நோட் பண்ணி வச்சுட்டு, அதாவது என்னென்ன மெத்தட் இருக்குது, என்னென்ன ட்ராயிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த புக்கை பார்த்து ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். தென் வந்துட்டு இப்போது உங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வர நிறைய பேரண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேரண்ட்டுக்கு உங்களுடைய புக்கு, இந்த புக்கு வந்து இது நாங்கள் ட்ரா பண்ண புக்கு, ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி ட்ராயிங்ஸை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ட்டு நீங்கள் காட்டுறதுக்காகவும் இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வர்ற பேரண்ட்டுக்குமே உங்களோட ஒர்க்கை பார்த்தா கண்டிப்பாக ஸோ இவங்க நல்லா சொல்லித்தராங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வரும். நீங்களும் தாராளமாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் மேக்ஸிமம் வாங்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இது வந்துட்டு இந்த புக்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல. இது மாதிரி நிறைய பிராண்டில் இருக்குது புக்கு. நீங்கள் இந்த மாதிரி புக்கு வாங்கி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தான், சரியா. ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி,
நாளைக்கு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், உங்கள் ஒர்க்கை எங்கே காட்டுங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கும்போது நீங்கள் இந்த புக்கை எடுத்து காட்டிட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம், ஜாபும் கன்ஃபார்மாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.